அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 12, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இவை அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். அது டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். முதல்ல பார்க்க போகிறது நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். தேசிய உற்பத்தி திறன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய உற்பத்தி திறன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 12ஆம் தேதி கணக்கு. பிப்ரவரி 12 தான் தேசிய உற்பத்தி திறன் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நேஷனல் ப்ரொடக்டிவ் டே இஸ் அப்சர்வ்ட் பிப்ரவரி 12. சர்வதேச டார்வின் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இன்டர்நேஷனல் டார்வின் டே இஸ் அப்சர்வ்ட் அது பிப்ரவரி 12 தான். பிப்ரவரி 12 தான் சர்வதேச டார்வின் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. Which country is affected by cyclone Keshani? கெஷானி புயலால் பாதிக்கப்பட்ட நாடு எதுனா மடகாஸ்கர். மடகாஸ்கர் நாட்டில் தான் கெஷானி புயல் தாக்கம் ஏற்பட்டு அது நிறைய பாதிப்புக்கு உட்பட்டது. இந்த கெஷானி புயலின் மூலம் பாதிக்கப்பட்ட நாடு மடகாஸ்கர். Who is selected as the mayor of Mumbai? மும்பை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ரித்து தாவ்டே. ரித்து தாவ்டே தான் மும்பையின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கும். ரித்து தாவ்டே இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க, பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் உமன் பீஸ் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2025? பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்புக்குரிய 2025 இந்தியாவின் இடம் என்னன்னா, இந்தியா 131 இடத்துல இருக்கு. 136 இடத்துல இருக்கு. பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்புக்குரிய 2025 இந்தியாவின் இடம் 131. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் உமன் பீஸ் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2025? 131. ரேங்க் நம்பர் 131. இந்தியாவின் முதல் இசைச்சாலை எங்கு திறக்கப்பட்டது? வேர் இஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக்கல் ரோடு இனாக்ரேட்டட்னா மும்பையில் தான் இருக்கிறது. மும்பை நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் தலைநகர் தான் மும்பை. இந்தியா முதல் இசைச்சாலை எங்கு திறக்கப்படனா மும்பையில். மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தலைநகரம். இது போன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.